நீங்கள் கூகுளில் போய்ட்டு டேப் சிட்கோன் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லோன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லோனா, குரூப் லோனா, மில்ச் அனிமல்ஸ் லோனா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த லோன் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் எந்த செக்டர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு பசங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய தொடர்பு தொழில், போக்குவரத்து துறை, சிறு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, சுய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த லோன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, மில்ச் அனிமல் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, டிஎன்சி ஓப்பஸ் அந்தவங்களாக இருக்கணும். நீங்கள் வந்து குரூப் லோனுக்கு அப்ளை பண்ணுறது இருந்தால் 60% வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி ஓப்பஸ் அந்தவங்களாம் இருந்தால் மட்டும் போதும். உங்களோட வீட்டு ஆண்டு வருமானம், அதாவது குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு வந்து உள்ளே இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதுமானது. ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு லோன் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தகுதியுடையவர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஸ்கீமுக்கு மட்டும் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளை ஆன்லைன்றதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லோன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறீங்களா, குரூப் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, மில்க் அனிமலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முறை பதிவு வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான கடன் விண்ணப்பதாரர் ஒரு முறை பதிவுன்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாளத்தில் உள்ளது போல் விண்ணப்பதாரர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் எண்ணு இல்லை இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு பேஜ் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் காட்டணும். அந்த பேஜில் வந்து ஆஃப்லைன்றது வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து உங்களோட பேர், அனுப்புனன்றது வந்து உங்களோட பேர் எல்லாமே கொடுத்துருங்க, முகவரி எல்லாம் கொடுத்துருங்க. பெறுநர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டவர், அந்த சிறுபான்மையினர் சம்மந்தப்பட்ட வங்கி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் இருக்கிற இடத்துல வந்து தனிநபர் கடனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை மில்ச் அனிமலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, குரூப் லோனுக்கு அப்ளை பண்ணுறது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட கையெழுத்து, மனுதாரர் கையொப்பு உங்களோட கையெழுத்து போட்டுருங்க. இணைப்பு, சாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அந்த சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை இணைச்சு கொடுத்துருங்க. அப்படியே இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், கூட்டுறவு கடன் சங்கங்களின் வங்கிகள், இது எல்லாத்தையும், அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தோட தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் எட்டுமே கொடுத்தீங்கன்னா இந்த வந்து லோனுக்கு அப்ளை பண்ண மாதிரி ஆகிடும். இது போன்று வந்து விவசாய சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக என்னென்ன லோன் இருக்குது, அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பற்றி நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு விவசாயிகள் வந்து ஷேர் பண்ண வேண்டியது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.